வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆக்கத்துறை. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து பயன்பெறுவாயின்னு அப்படி சுவாமி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்ல வராரு அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். பொதுவாக ஆக்கம் அப்படின்னா நம்மளோட அடுத்த நிலைக்கு தான் உயர்த்திட்டே போவோம். அது அறிவை செலுத்துனாலும் சரி, உடல் வலிவை செலுத்தினாலும் சரி, எந்த விதத்துலேயே. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். பிறருக்கு உதவி செய்வேன், ஒவ்வொருவருக்கும் என்னால் இயன்ற போது செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும்போது அது ஊற்று மாதிரியாகவே வற்றாது சுரக்கும். அவ்வாறு பிறருக்கு உதவி செய்யும் போது எங்கிருந்து செய்ய போகிறேன்? இருப்பிலிருந்து தான் கொடுக்கிறேன், இருப்பதை தான் நான் செய்கிறேன். அங்கே இல்லையனால் என்னால் செய்ய முடியாதல்லவா? ஆகையினால் செய்ய செய்ய வந்து கொண்டே இருக்கும். நல்ல முறையில் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப உண்மை அதுதான். எதை நாம் செய்கிறோமோ நாம் நம்மிடம் இருந்து வருவதில்லை. அது எங்கிருந்து வருதுங்க? பிரபஞ்சத்திலிருந்து இரையாற்றல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப வற்றாது, அதான் சுவாமி சொல்றாரு, அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். இன்னொன்று பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, எல்லாருமே இறைக்கிற கிணறு தான் சுரக்கணும். உங்களுக்கு இறைவன் எதை கொடுக்கிறானோ, உடல் வலிவா, அறிவா, செல்வமா, செல்வாக்கு, புகழ், புலனின்பம், பொருள் துறையிலையோ, அரசியலையோ, இல்லை மதத்திலேயோ, எந்த துறையில் இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் குடும்பஸ்திரியாக தானே இருக்கிறேன், குடும்பத்துல நான் என்ன செய்யறது அப்படின்னு. சுவாமிகிட்ட ஒருத்தர் தான் கேட்டாங்களாம், ஐயா நான் வந்து குடும்பத்தில் தானே இருக்கிறேன், என்னால் சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னாங்களாம். அப்போ சுவாமிஜி சொன்னாராம், ஏம்மா நீ என்ன பண்ண, உனக்கு எத்தனை பசங்க அப்படின்றதுக்கு, எனக்கு 4 பையன். ஒரு பையன் வக்கீல், ஒரு பையன் டாக்டரு, இன்ஜினியரு, ஒருத்தர் மருத்துவராக இருக்கிறாரு, வேற ஒரு துறையில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சுவாமி சொன்னாரா, இப்போ இதெல்லாம் யாருமா, இவங்களாம் சமுதாயத்துக்கு செய்கிறவங்க தானே அப்படின்னாலாம். நம்ம நினைக்கிறோம் குடும்பத்தில் இருந்தாலும் சமுதாய நல நோக்கத்தோட ஒரு குழந்தைங்களை வளர்க்குறாங்க பாருங்க, அதுவே ஒரு ஆக்கத்துறை தான். அதுபோல எந்த விதத்திலேயாவது நாம் இரையாற்றல், இறை தொண்டை செய்து கொண்டே இருப்பேன், பிறருக்கு உதவி செய்வேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்கும். ஆனா வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நான் எடுத்துட்டு வந்து செய்யறதில்லை, இறைநிலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப இறைநிலை கொடுத்து கொண்டே இருப்பதை தான் நாம் பிறருக்கு அளித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அங்கிருந்து வந்தது எங்க இருந்துங்க? பிரபஞ்சத்துல இருந்தது. நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இறைவன் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் மனவளக்கலையில சேர்ந்த புதுசுல அப்படிதான் நினைப்பேன், நம்மளால முடிஞ்ச தொண்டு செய்யணும் சமுதாயத்துக்கு, ஆனா எதை செய்யணும், எப்படி செய்யணும் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு. மனவளக்கலைக்கு அதுக்காக வரல, ஏன்னா மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சு நம்ம கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆனால் ஏதோ குடும்பத்தில் இருக்கிறோமே, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இரையாற்றல் நான் பயன்பெறுவேன், பயன்படுவேன் சமுதாயத்துக்கு நம்ம நினைச்சோம் பாருங்க. இரையாற்றல் என்ன பண்ணுதுங்க? நம்மை பயன்படுத்தி கொள்வது. சுவாமிஜி தான் சொல்றாரு, எல்லாரும் வந்து தூயமான மழை நீர் இல்லை, அப்படியே டைரெக்டாக பிறந்து வந்துட்டோம்னு சொல்றது. எல்லாருமே அவங்கவுங்க அம்மா மடியில் சுவாமிஜிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு சொன்னார், நீங்கள் எப்படி பிரம்ம ஞானம் எல்லாருக்கும் தரலாம் அப்படின்றதுக்கு சுவாமிஜி சொன்னாராம், எல்லாருமே அம்மா மடியில் மலைக்குடல்ல தலை வச்சு படுத்தவங்க தான். அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நாமளும் தான் குழந்தை பிறந்தோம், நாமளும் தான் பிறந்து வந்தோம். எந்த அளவுக்கு இறைத்தன்மை அவருக்குள் இருந்தால் அழகாக இதை உணர்த்தி இருக்கும். அப்போ காரணம் என்னங்க? நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இறைவன் நம்மை பயன்படுத்தி கொள்வான். உண்மை இதுதான். சுவாமிஜியோட அப்பா அம்மா நினைச்சாங்க சமுதாய தொண்டு செய்ய வேண்டும், சுவாமிஜி வந்தாரு, சுவாமிஜி சமுதாய தொண்டு செய்தார். அவரோட மனைவி வாய்த்தவர்களும் சமுதாய தொண்டு செஞ்சாங்க. அவருக்கு பின்னாடி வரக்கூடிய செல்வங்களாக இருக்கக்கூடிய நாமளும் இன்னைக்கு அருள்நிதிகள், பேராசிரியர்கள், பிரம்மஞானிகள் கூட சரி, எல்லாருமே என்ன பண்றாங்க? தொண்டை தான் செய்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கு எந்த விதத்துல இறைவன் கொடுக்குறானோ அதை நானும் உபயோகப்படுத்திக் கொள்வேன், சமுதாயத்துக்கு கொடுப்பேன்றோம் பாருங்க. அதுவே ஆக்கத்துறையில நம்ம அறிவை செலுத்துவது தான். அப்போ கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இறைவன் பெற்றுக்கொள்வான். பெற்றதை இறைவனுடன் பெற்றுக்கொண்டு நாம் சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அந்த விதத்தில்
நல்ல ஒரு மனவளக்கலையில் சுவாமிஜி தான் நம்மளுக்கு இன்றைக்கி அழகாக நம்மளுக்கு இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருவரும் ஒரு குருவாக ஆசிரியராக பெருமக்களாக பேராசிரியராக மாறி எல்லாருக்கும் சமுதாய தொண்டு செய்யலாம்னு சொல்லி சுவாமிஜி இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் பேராசிரியராகி நம்ம சமுதாய தொண்டு செஞ்சிட்ருக்கோம். இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் குருவின் மூலமாக. அந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. பிறந்தோம் வளர்ந்தோம், கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கையில் ரிட்டர்ன் டிக்கெட்டு எடுத்துகிட்டு போக தான் போகிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையே ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பாருங்க. இதை விட சிறப்பு வேற எதுவும் விதத்தில் இல்லை. அந்த விதத்தில் மனவளக்கலையை பயன்படுத்தி கொண்டு நாமும் உயர்ந்து மற்றவர்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.